வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 23 பேர் அந்த பெயர் வெளியாக இருக்கிறது. அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடியவர்கள் யார் என்ற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமான விடை கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் உட்பட 10 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதுபோக தற்போது 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அந்த பிரஸ் ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த 23 பேர் யார் யார் என்றால், ஸ்ரீநாத், விஜயுடைய நண்பர் ஸ்ரீநாத் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர், கமலி அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கமலி, அதே போன்று குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயலட்சுமி மற்றும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரஞ்சித் குமார், அதை தொடர்ந்து கும்பகோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வினோத், திருவாரணை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜு மற்றும் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி, அதே போன்று ராஜேஷ்குமார், கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார், இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். ராஜேஷ்குமார் கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ராஜேஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக தற்போது பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய பாலாஜி, அவரும் அமைச்சரவையில் பங்கெடுக்கின்றார். அதே போன்று லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லோகேஷ் தமிழ், அதே போன்று சேலம் வடக்கு தொகுதியில் சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய தமிழன், அவரும் விஜய் தமிழ் பார்த்திபன், அவரும் அமைச்சரவையில் பங்கெடுக்கின்றார். அதே போன்று ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரமேஷ், அவரும் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கின்றார். மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதன் மற்றும் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்னரசு மற்றும் கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சம்பத்குமார், கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சம்பத்குமார், இவரும் அமைச்சரவையில் பங்கெடுக்கின்றார். அதே போன்று அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகமது பைரஸ் மற்றும் தாம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரத்குமார், அதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன், அதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஷ் ஆகிய 23 பேர் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாக இருக்கின்றது. அதில் இன்று காலை 10 மணிக்கு, இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு 40 நிமிடங்கள் இருக்கிறது, 10 மணிக்கு லோக் பவன் அதிகாரப்பூர்வமான பதவியேற்பு நிகழ்வு நடைபெறுகின்றது. இவர்களுக்கான பதவி பிரமாணத்தை தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே 10 பேர், விஜய் உட்பட 10 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்ற நிலையில் அவர்களுக்கான துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக மீதம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள், குறிப்பாக உயர்கல்வித்துறை, வேளாண்மை துறை போன்ற மிக முக்கியமான துறைகள் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 23 பேருக்கு மற்ற அந்த துறைகளும் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் 23 பேர் 10 மணிக்கு அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்படும். இது தொடர்பாக கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழக அரசு அனுப்பிய அந்த 23 பேர் அமைச்சர்களுக்கு கவர்னர் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் என்று குறிப்பிட்டு அது 23 பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாம் பார்க்கலாம். ஸ்ரீநாத் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீநாத், அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கமலி, குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரஞ்சித் குமார், கும்பகோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வினோத், திருவாரணை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜு, கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காந்திராஜ் மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி, கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் ஈரோடு ஈஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் விஜய பாலாஜி மற்றும் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் சவுத் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு மற்றும் கோவை நார்த் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது பைரஸ்,
மற்றும் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியவில்சன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் ஆகிய 3 பேர் இன்று அமைச்சரவையின் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே 10 பேர், அதுபோக தற்போது 23 பேர் என மொத்தம் 33 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல். 33 பேர் அமைச்சர்கள் யார் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 10 பேர் அமைச்சர்கள் யார், அவர்களுக்கான துறைகள் என்ன என்பதும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிற நிலையில் தற்போது மேற்கொண்டு 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாக இருக்கிறது. அவர்கள் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார்கள். இது மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த 23 சேர்த்தால் 33 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட 33, முதலமைச்சர் விஜய் இது 32, முதலமைச்சர் விஜய் உட்பட 33 பேர் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் நிலைப்பாடுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. முழுக்க முழுக்க இன்று 20 பேர் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 23 பேர், ஏற்கனவே 10, தற்போது 23 என 33ஆக அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார்கள். இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இந்த அமைச்சரவையில் பங்கெடுப்பதன் மூலமாக 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சர்கள் காங்கிரஸ் இடம்பெறுகிறது, அமைச்சர்களாக சட்டமன்றம் உள்ளே வருகிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முறையாக தான் பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் பொறுத்தவரை இன்று அவர்களுடைய முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அதனை அடிப்படையில் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த அமைச்சரை விரிவாக்கம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே 10 பேர், தற்போது 23 பேர், 33 பேர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கின்றது.